இதேவேளையில் மடிவெல்ல கோட்டையில் 4 லட்சம் மதிப்புள்ள நிலமும் பெலியத்த மற்றும் வீரக்கொட்டிய பகுதிகளில் குத்தகைக்கு விடப்பட்ட 2 கடைகளும் இருப்பதாக விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது. ஒரு முறை சிந்தித்து பாருங்கள். இன்று இருக்கக்கூடிய ஜனாதிபதியின் தலைமை பாதுகாப்பு அதிகாரி ரத்நாயக்கவின் நிலைமையையும் நெவில் வன்னியாராட்சியின் நிலைமையும் ஒப்பிட்டு பாருங்கள். எவ்வளவு மேடும் பள்ளவுமாக இருக்கின்றது. வார்த்தைகள் புரியவில்லை, வார்த்தைகள் சொல்ல முடியவில்லை. அரசுகள் மீது விமர்சனங்கள் சீறி பாய்கின்றன அல்லது சேறுவாரி பூசுதல் எல்லாம் தலைகீழாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆனாலும் கூட அந்த பொறுப்போடும் கடமைகளை செய்து வருகின்ற அரசு அதிகாரிகளையும் இந்த இடத்தில் மறந்துவிட முடியாது. விசேட விதமாக இன்றைய நாளில் இன்னும் ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். வெள்ள அனர்த்தம் ஏற்பட்ட போது பல மாவட்டங்களினுடைய அரசு அதிபர்கள் வீடுகளுக்கே செல்லவில்லை. இன்று வரைக்கும் அவர்கள் வீடு செல்லவில்லை என்று கூறப்படுகிறது. அதனோடு இன்னும் பல தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இலங்கையை பொறுத்தவரையில் உதவிகளுக்காக பல நாடுகள் பல பகுதிகளை அல்லது பல புனரமைப்பு பணிகளை தாமாக முன்வந்து எடுத்திருக்கின்றார்கள். பெருமளவான நிதிகள் இலங்கைக்கு கொடுக்கப்படுவதற்கு தயாராக இருக்கின்றன. ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய பல நாடுகளும் இதற்கு பல ஒத்துழைப்புகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஒட்டுமொத்தத்தில் இலங்கையை ஒரு நகர்த்தலுக்குள் நகர்த்தி செல்வதில் சர்வதேசம் குறியாக இருக்கின்றது. ஆனாலும் கூட அந்த கட்டுமானத்தை இப்போது விரைவுபடுத்துவதற்காக மிக உள்ளகமான ஒரு தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது. ஜேவிபி கட்சியினுடைய அரசியல் குழு மிக முக்கியமான தீர்மானம் எடுத்திருக்கின்றது. அணிகளாக அவர்களுடைய கட்சி உறுப்பினர்கள் துப்புரவு பணிகள், அதாவது ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இன்று மன்னார் மாவட்டத்துக்கு நாளைய தினம் ஜேவிபியினுடைய துப்புரவு அணிகள் ஒன்று செல்ல போவதாக கூறப்படுகிறது. அதாவது அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய இளையவர்கள், அந்த கட்சியினுடைய இளையவர்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சேதங்களை துப்புரவு செய்கின்ற துப்புரவு பணிகளில் ஈடுபட போகிறார்கள். சிரமதானப்படியில் ஜேவிபியினுடைய மத்திய குழு பல இறுக்கமான பல முடிவுகளை எடுத்திருப்பதாகவும் நேற்று முன்தினமெல்லாம் இணையவழி கலந்துரையாடல்களில் இம்முடிவுகள் எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மாவட்ட வாரியாக வெளிநாட்டு உதவிகள் வருகின்ற அதே வேளையில் அந்த மாவட்டங்களை துப்புரவு செய்து செப்பனிடுகின்ற பொறுப்புகளை அந்த கட்சியினுடைய முக்கிய உறுப்பினர்கள் பொறுப்பாக இருந்து பார்க்கின்ற ஒரு பணியும் முன்னெடுக்கப்படுவதாக குறிப்பிடப்படுகிறது. காரணம், அந்த கட்சி ஒரு முடிவை எடுத்திருக்கின்றது. இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இடரில் இருந்து வெகு விரைவாக அந்த மக்களை வெளியிலே மீட்டு வர வேண்டும். அதற்கு நாங்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். எங்களுடைய பங்களிப்பும் அதிக அளவில் இருக்க வேண்டும் என்பது அந்த கட்சியினுடைய நிலைப்பாடாக இருப்பதாக கூறப்படுகிறது. இவ்வாறு அந்த கட்சி செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அது மட்டுமல்லாது அனைவருடைய நலன் கருதியும் இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறோம்.